உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. அதுவும் சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே மிக முக்கியமான அதுவும் கிரிந்தலை இராணுவ முகாமைச் சேர்ந்த புலனாய்வு அதிகாரிகள் பலர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம் சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலிருந்து. எனவே அவர்களிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக விரைவிலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான குற்றவாளிகள் முன்னிறுத்தப்படுவார்கள் நீதிமன்றத்தில் என்ற அடிப்படையிலே தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் இலங்கை அரசுக்கு மிக பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திரைசேரியில் இருந்த 2.5 மில்லியன் ரூபாய்கள் மில்லியன் டாலர்கள் காணாமல் போயிருக்கின்றதாம் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. வெளிநாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கடனில் இருந்துதான் இது காணாமல் போயிருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விடயம் இது ஒரு தீவிர பேசுபொருளாக இருக்கிறது. காரணம், இன்றைய தினமும் ஒரு ஊடக சந்திப்பிலே அதுவும் ஒரு மிக மிக முக்கியமான நபருடைய கருத்து தான் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய திசை. அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்தியது வெறுமனே சர்வதேசத்திலே இருந்து வந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு இல்லை. இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படைவாதத்தை, அதாவது இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சிலரால் நடத்தப்பட்டது இல்லை. மாறாக இதன் பின்புலத்திலே ஒரு மிக பெரும் சக்தி அல்லது மிக பெரும் குழு ஒன்று இருந்து இயங்கியது என்பது தெளிவாக வெளியாகின்றது. இந்த விடயத்தை சொன்னது யார் என்று பார்க்கின்ற போது இந்த சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக மன்றாடியார் நாயகமான திலீபா பீரிஸ் அவர்கள் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த திலீபா பீரிஸ் யார் என்றால் அவர்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பிலே கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலே தொடர்பான வழக்கிலும் முன்னின்று செயற்படுகின்றவர், ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கிலே முன்னின்று செயற்பட்டவர், ஜான்சன் பெர்னாண்டோ தொடர்பான வழக்கிலே முன்னின்று செயற்பட்டவர். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் முன்னின்று செயற்படுகின்ற இந்த மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீபா பீரிஸ் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பது இன்னும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. குறிப்பாக அவர் சொன்ன விடயம் என்று பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்தியது வெறுமனே சர்வதேச அளவிலே இயங்கி வருகின்ற இந்த பயங்கரவாத அமைப்புகள் இல்லை. அதிலே பல பயங்கரவாத அமைப்புகளுடைய பெயரை சொல்லியிருக்கின்றார். நாங்கள் இந்த ஊடகத்திலே அதை சொல்ல முடியாது. காரணம், சொன்னால் ஊடகத்திற்கு சின்ன பிரச்சனைகள் வரலாம். எனவே அந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய செயற்பாடுகள் மாத்திரமல்ல, அதோடு கிழக்கிலே இயங்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஒரு சிலருடைய செயற்பாடுகளும் அல்ல என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மாறாக அதன் பின்புலத்திலே ஒரு மிக முக்கியமான குழு இருந்து இயங்கி இருக்கின்றது, மிக முக்கியமான கை இருந்தது என்பது தெளிவாகின்றது என்பதை இப்போது மேலதிக சட்டமாதிபர் திணைக்களத்தின் மேலதிக மன்றாடியார் நாயகமான திலீபா பீரிஸ் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் குறிப்பிடுகின்ற போது மிக முக்கியமான குழு ஒன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றதாம் ஓரிரு நாட்களுக்கு முன்னர். அதுதான் மிக முக்கியமான விடயம். அதாவது இன்னும் அது வெளியே பெரிதாக வெளிவரவில்லை. ஆனாலும் திலீபா பீரிஸ் அவருடைய கருத்திலிருந்து இந்த விடயம் உண்மை என்பது உறுதியாகின்றது. குறிப்பாக சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே சுரேஷ் சாலேவின் கீழ் இயங்கி வந்த கிரிந்தலே இராணுவ முகாமில் இருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம். சுரேஷ் சாலே மிக முக்கியமான இராணுவ அதிகாரியாக, அதாவது இராணுவ புலனாய்வு அதிகாரியாக இருந்தபோது கிரிந்தலே இராணுவ முகாமிலே புலனாய்வு அதிகாரிகளாக இருந்த அல்லது புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம், குழுவாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விடயத்திலே. இதுதான் இப்போது மிக பெரும் திருப்பு முனையாக அமைந்திருக்கின்ற விடயம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வேறெங்கு, அதாவது இலங்கையை விட்டு வெளியே என்ற அடிப்படையிலே தான் விசாரணைகளை முடிப்பதற்கு முயற்சிகள் இடம்பெற்றது. இப்போது இலங்கைக்குள்ளே தான் திட்டமிடப்பட்டது. இலங்கைக்குள்ளே அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு குழு தான் அதை திட்டமிட்டது. ஆனால் பயன்படுத்தியது வேறு, அதாவது வெளிநாட்டிலிருந்து நடத்தப்பட்டது, பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டது என்ற அடிப்படையில் பெயர் வந்தாலும் உள்ளிருந்தவர்கள் தான் அதனை திட்டமிட்டார்கள் என்ற அடிப்படையில் இப்போது இந்த விடயங்கள் உறுதிப்படுத்துகின்றது. அதாவது இப்போதைய கைதுகள் இவற்றை உறுதிப்படுத்துகின்றது. குறிப்பாக சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட விடயம், சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் இந்த கிரிந்தலே முகாமிலே இருந்த புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த பலர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம். அவர்களிடமும் விசாரணை நடத்தப்படுகின்றது. இதே கருத்தை தான், அதாவது இந்த திலீபா பீரிஸ் அவர்கள் சொன்ன அதே கருத்தை தான் இதற்கு முன்னரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்திருந்த விடயமாவது, இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னணியிலே வெறுமனே இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மாத்திரம் இருந்தார்கள் என்பதை சொல்ல முடியாது. அதாவது அடிப்படைவாத கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட அந்த ஒரு சிலர் மாத்திரம் இருந்தார்கள், சஹ்ரான் குழு தான் இருந்தது என்றும் சொல்ல முடியாது, சர்வதேசத்திலே இயங்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் தான் இருந்தது என்றும் சொல்ல முடியாது. மாறாக அதன் பின்புலத்திலே மறைகரமாக ஒரு குழு இருந்து செயற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகுகின்றது என்ற அடிப்படையிலே கடந்த வாரம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார்.
இதே கருத்தை தான் இப்போது திலீபா பீரிஸ் அவர்களும் தெரிவிக்கின்றார் என்றால் இதன் உண்மைத்தன்மை இப்போது வெளிவர ஆரம்பித்து விட்டது என்பது மிக முக்கியமான விடயம். அதிலும் நேற்றைய தினம் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஊடக சந்திப்பின் போது அல்லது ஊடகங்கள் அவரிடம் ஒரு சில கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். ஒரு நிகழ்விலே கலந்து கொண்ட பின்னர் அவரிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்பியிருந்த போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முடிவுக்கு வருகிறது, அதாவது கிட்டத்தட்ட இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகள் முடிவடைகின்ற நிலைக்கு வந்துவிட்டது, மிக விரைவிலே குற்றவாளிகளை முன்னிலைப்படுத்துவோம் என்ற அடிப்படையிலே இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்திருக்கின்றார். அதே கருத்தை திலீபா பீரிஸ் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார். திலீபா பீரிஸ் அவர்கள் தான் இந்த வழக்கு சார்ந்த, அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மூன்றாவது சந்தேக நபர் அல்லது மூன்றாவது குற்றவாளி அல்லது மூன்றாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலே சார்ந்த விடயத்திலே முன்னிலையாகின்றவர், அந்த அவர் தொடர்பான வழக்கிலே முன்னிலையாகின்ற திலீபா பீரிஸும் தெரிவித்திருக்கின்றார். இப்போது இந்த இன்னும் ஒரு குழு வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது. அதிலும் சுரேஷ் சாலையுடன் நடந்த விசாரணைகளிலே கிரிந்தலை இராணுவ முகாமிலே இருந்த ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையும் வெளிவந்திருக்கின்றது. மேலும் அருட்தந்தை ஜெரோம் பெர்னாண்டோவினுடைய கருத்துக்கு இப்போது கடுமையாக உதய கம்மன்விலை எதிர்வினை ஆற்றியிருக்கின்றார். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது ஜெரோம் பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார், இந்த அரசாங்கத்திலே நீதியான முறையிலே விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது, விசாரணை இடம்பெறுகின்ற போதும் பலர் வெளிப்படுகின்றார்கள், ஆனாலும் வேகம் போதாது என்ற அடிப்படையிலான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்புகின்றோம் என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு இப்போது உதயகம்மன்விலை தெரிவித்திருக்கின்றார், இந்த அருட்தந்தை ஜெரோம் பெர்னாண்டோனுடைய கருத்தை எங்களால் ஏற்க முடியாது. காரணம், இவர் சிங்கள பௌத்தர்கள் மீது கல்லு வைக்க பார்க்கின்றார், அதாவது சிங்கள பௌத்தர்களை காட்டி கொடுக்க பார்க்கின்றார், அல்லது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு காரணம் சுரேஷ் சாலே தான், இராணுவம் தான் என்ற அடிப்படையிலே சிங்கள பௌத்தர்களை சுட்டி காட்டுகின்றாராம். அந்த மனுஷனுடைய வாயால் சிங்கள பௌத்தர்கள் என்று பேர் வரவில்லை, சிங்களம் என்றும் பேர் வரவில்லை, பௌத்தம் என்றும் பேர் வரவில்லை. இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர், அரசு அதிகாரிகள் ஒரு சிலர், இந்த சுரேஷ் சாலே போன்றவர்களைத்தான் அவர் சுட்டி காட்டியிருந்தார். ஆனால் இதை எப்படி கொண்டு போய் மக்களை கிளர்ந்தள வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதையே வேலையாக செய்து கொண்டிருக்கின்ற உதயகம்மன்விலை சிங்கள பௌத்தர்களை காட்டிக் கொடுக்கின்றார். சிங்கள பௌத்தர்கள் மீது இந்த விடயத்தை சாட விட முடியாது என்ற அடிப்படையிலும் உடனடியாக தன்னுடைய ஒரு புத்தகத்தும் ஒன்றை, தான் எழுதிய புத்தகம் யார் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான குற்றவாளி என்று அவர் எழுதிய அந்த புத்தகத்தை கொண்டு போய் அஸ்கிரிய மல்பத்து பீட தேர்களை சந்தித்து காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர்களிடம் கொடுத்து விட்டு சிங்கள பௌத்தர்கள் மீது இந்த ஜெரோம் பெர்னாண்டோ இந்த விடயத்தை சாட்ட பார்க்கின்றார், இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த சிங்கள பௌத்தர்களை இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு நீதி கேட்கின்றவர்கள் மீது பொங்கி எழ வைக்கின்ற வேலையை உதயகம்மன்விலை நன்றாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். நேற்றைய தினம் இந்த வேலையை நன்றாக செய்து முடித்திருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். இப்போது சுரேஷ் சாலை தரப்பிலிருந்து பலர் கைது செய்யப்படுகின்றார்கள், கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அடுத்தது கோட்டாவா இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற போது இந்த உதயகம்மன்விலை கடுமையாக பொங்கி எழுவது ஏன் என்பது பல காலமாகவே இருக்கின்றது. இந்த உதயகம்மன்விலும் கூட்டுக்களவாணியோ தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம், தொடர்பான விடயங்கள் வெளிவரும். இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த அரசாங்கத்தினுடைய திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர்கள் காணாமல் போயிருக்கின்றதாம். அதாவது வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு, குறிப்பாக ஆஸ்திரேலியாவுடைய நிறுவனத்திற்கு மூன்றாம் கட்டமாக கொடுக்க வேண்டிய, மூன்றாம் தவணையிலே கொடுக்க வேண்டிய கடன் தொகை, கடனாக கொடுக்க வேண்டிய பணம், அவருடன் வாங்கியதற்கு மீண்டும் கொடுக்க வேண்டிய பணம் தான் இப்படி காணாமல் போயிருக்கின்றதாம். அதுவும் நிதி அமைச்சினுடைய இந்த திரைசேரியிலிருந்து இது காணாமல் போயிருக்கின்றது என்பது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது காணாமல் போனது கடந்த தை மாதம் அளவில் இடம்பெற்றிருக்கின்றதாம். ஆனால் எப்படி இது காணாமல் போனது? அதுவும் 2.5 மில்லியன் டாலர்கள் என்றால் இலங்கை பணத்திற்கு 80 கோடி ரூபாய் வரையில் எப்படி திடீரென காணாமல் போகும்? அதுவும் திரைசேரியில் இருந்த பணம் எப்படி காணாமல் போகும் என்று விசாரித்த போதுதான் இணைய வழி மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் இலங்கையினுடைய நிதி மற்றும் திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நிதி பிரிவை சார்ந்த அந்த இணையதளத்திற்குள்ளே ஊடுருவல் இடம்பெற்றிருக்கின்றதாம். அதுவும் இணையவழி மோசடி குழு ஒன்று மறைமுகமான முறையிலே ஊடுருவி அதிலிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர்கள் வேறு ஒரு வங்கி கணக்கிற்கு மாற்றி இருக்கின்றார்களாம். அதாவது செல்ல வேண்டியது ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு நிறுவனத்திற்கு, ஆனால் அவர்கள் வேறு ஒரு வங்கி கணக்கிற்கு அதை மாற்றி அந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. செய்தி வெளியானவுடன் இப்போது இலங்கையே பதறி போயிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இந்த அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கையிலே எடுத்து வைத்திருக்கின்ற மிக பெரும் ஆயுதங்கள் ஒன்று நிலக்கரி இறக்குமதி, அதாவது தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்து விட்டார்கள் என்பது ஒரு மிக பெரும் ஆயுதம். இது கோட்டாவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் சஜித்துக்கும் கிடைத்த தீனி. அதோடு 323 கொள்கலன்கள்
விடுவிக்கப்பட்ட விடயம் இந்த அரசுக்கு எதிராக இருந்தது. ஆனால் அதிலும் எந்த குற்றமும் இல்லை என்று சுங்கமும் தெரிவித்து விட்டது. ஆனாலும் அவர்கள் அதையே கையிலே பிடித்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாமல் ராஜபக்ச தரப்பு அதை கையிலே பிடித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த 323 கொள்கலன் விடுவிக்கப்பட்டதால் தான் இலங்கைக்குள்ளே அவ்வளவு பெரிய போதைப் பொருள் எல்லாம் வந்த என்ற அடிப்படையில் கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக நிலக்கரி இறக்குமதி. இப்போது மீண்டும் ஒரு ஆயுதம் ஒன்று கிடைத்து விட்டது. அதுதான் இந்த திரைசேரியில் இருந்து காணாமல் போன $2.5 மில்லியன் என்ற விடயம். எனவே இது எப்படி காணாமல் போகும் என்ற அடிப்படையில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. உடனடியாக அரசும் கடும் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்ற தை மாதம் அளவில் இடம்பெற்ற விடயம். அரசு கடுமையாக விசாரணைகளை மேற்கொள்கின்றது. இணையவழி மோசடி இடம்பெற்றிருக்கின்றது, ஊடுருவல் இடம்பெற்று அதிலிருந்து பணம் மாற்றப்பட்டிருக்கின்றது என்றும் கடும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கணினி பிரிவுக்கு, இந்த திரைசேரியினுடைய கணினி பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அதனுடைய தலைவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார், இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அத்தோடு அதனுடைய இயக்குநர்கள் இருவர், பதில் இயக்குனர், துணை இயக்குநர்கள் இருவர் இப்போது இடைநீக்கம் செய்யப்பட்டு கடும் விசாரணைகள், ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு கடும் விசாரணைகள், மிக முக்கியமான அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு கடும் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கிறது. காரணம், கை வைக்கப்பட்டது திரைசேரியிலே. அது மக்களுடைய வரிப்பணம் வந்து சேர்கின்றது, எல்லாமே வந்து சேர்கின்ற இடம் இந்த திரைசேரி. திரைசேரியினுடைய இணைய வழியிலிருந்து அது திருட்டு போயிருக்கின்ற என்றால் ஒரு மிக பெரும் விடயம்தான். எனவே திரைசேரியினுடைய இணைய பக்கத்திற்குள்ளே ஊடுருவல் இடம்பெற்றிருக்கின்றாலே மிக பெரும் ஆபத்து தான். எனவே இப்போது கடும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்ற போதுதான் நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கின்றார், வெறும் அதிகாரிகளை பணி நீக்கம் செய்தால் போதாது, இதற்கு நிதியமைச்சர் என்ற வகையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் அதனுடைய அதிகாரிகளும் பொறுப்பு கூற வேண்டும். உடனடியாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதற்கு கருத்து தெரிவிக்க வேண்டும். இது ஒரு மிக பெரும் மோசடி, இவர்கள் தான் செய்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. எங்களுக்கு என்னவோ சந்தேகம் இந்த ராஜபக்ச குடும்பத்திலே தான் இருக்கின்றது. கள்ளன் வெளியாலிருந்து ஒன்றும் ஊடுருவல் செய்யவில்லை, இவர்கள் தான் செய்துவிட்டு. காரணம், இவர்களுடைய அதிகாரிகள் பலர் அதற்குள்ளே இருக்கின்றார்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தவர்கள், ரணிலுடைய ஆட்சி காலத்தில் இருந்த பல அதிகாரிகள் அந்த இப்போதும் திரைசேரிக்குள்ளே இருக்கின்றார்கள். காரணம், அரசாங்கம் மாறலாம், அதிகாரிகள் மாற மாட்டார்கள். எனவே இவர்கள் தான் ஏதோ செய்து விட்டார்களோ என்றும் எண்ணம் எழ ஆரம்பிக்கின்றது. எனவே ஒரு ஊடுருவல் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக பெரும் ஆபத்து தான். கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. அதுவும் திரைசேரியிலே கை வைத்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விசாரணைகள் நிறைவு பெறுமா, அதனுடைய தீர்வுகள் கிடைக்குமா என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.